வணக்கம். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து உங்களை உலுக்கும் ஒரு தகவல். இன்று தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக உயர்ந்த கடன் சுமையை எட்டியுள்ளது, அதுவும் 9 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகம். திமுக ஆட்சியில் இந்த கடன் சுமை எவ்வாறு அதிகரித்தது என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கப் போகிறோம். தமிழ்நாட்டின் கடன் சுமை கடந்த மார்ச் 2025 நிலவரப்படி சுமார் 8.33 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 26.41%. மேலும் மார்ச் 2026 இந்த கடன் 9.29 லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என பட்ஜெட் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. முந்தைய அதிமுக ஆட்சி காலங்களில் கடன் வளர்ச்சி விகிதம் 108% மற்றும் 128% இருந்த நிலையில் திமுக ஆட்சியின் கீழ் இது 93% உள்ளது. ஆனால் மொத்த கடன் தொகையின் அளவு தற்போது மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. திமுக ஆட்சியின் கீழ் இந்த கடன் அதிகரிப்புக்கு பல காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இலவச திட்டங்களான மகளிர் உரிமைத்தொகை, இலவச பேருந்து பயணம் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக மேற்கொள்ளப்படும் பெரும் செலவினங்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வுகள் மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக செலவிடப்படும் நிதியும் நிதிச்சுமையை அதிகரித்துள்ளது. மத்திய அரசிடமிருந்து ஜிஎஸ்டி இழப்பீடு மற்றும் பிற நிதி பங்களிப்புகள் குறைந்துள்ளதும் மாநிலம் தனது சொந்த வளங்களை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெரும் கடன் சுமை மாநிலத்தின் எதிர்காலத்துக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கிட்டத்தட்ட 2.64 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடன் மீதான வட்டி செலுத்துதல்கள் மட்டுமே மாநிலத்தின் வருவாயின் பெரும் பகுதியை வழங்குகின்றன. இதனால் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற மூலதன செலவினங்களுக்கான நிதி குறைகிறது. இதனால் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதிலும் அரசுக்கு சவால்கள் ஏற்படுகின்றன. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை கவலை அளிக்கிறது. நிலையான நிதி நிர்வாகமும் வரம்புக்குட்பட்ட செலவினங்களும் இன்றி இந்த கடன் சுமை நம் வருங்கால சந்ததியினருக்கு பெரும் பாரமாக அமையும். இந்த நிதி நெருக்கடியிலிருந்து மீள அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? இது குறித்த உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.